சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் நம்ம டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு? இன்னைக்கு டாபிக் வந்து நீங்க லாஸ்ட் வீக் கேட்டது தாங்க. ஒரு பாண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. அதுல வந்து நேஷனல் பாண்ட்ஸ்ன்ட்டுங்க 3 மாசத்துல 5%. கரெக்ட் சார். ஆமா. அது என்னன்றதை ஸ்டடி பண்ணிட்டு அதோட ஆன்சர் பிளஸ் Okay, sir. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஆர்டிகல் ஒன்று நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆமா சார். ஆமா. அது 2-3 நாள் முன்னாடி வந்த ஆர்டிகல்னு சொல்லிட்டுங்க. கரெக்ட் சார். அதாவது 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயே மந்த்லி 18,350 கொடுப்பாங்களா உண்மையா? அப்படிதான் சார் அந்த அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்ட்டு ஷேர் பண்ணிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. சரிங்க, அதுவும் நம்ம ஸ்டடி பண்ணிடலான்ட்டு தாங்க இன்னைக்கு. எது பெட்டர் ஆப்ஷன் ஆஸ் அ இன்வெஸ்டர், நம்ம எப்படி நம்ம வந்து எதை சூஸ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இது நீங்க அனுப்பின ஆர்டிகல் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ராஜரிஷி காலேஜ்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிகல் பிளாக் போய் எழுதியிருக்காங்க. ஏப்ரல் 17 தான் வந்திருக்குது. இது 9 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். மந்த்லி வந்து 18,350. இது வந்து நம்ம உண்மையா இதை பார்ப்போம் நம்ம. அடுத்தது நீங்க கேட்டது வந்து நேஷனல் பாண்ட்ஸ்ன்ட்டு 5% ஆன்டிசிபேட்டட் ரிட்டர்ன் இன் 3 months இல்லைங்களா சார்? கரெக்ட் சார். ஆமா. இது சேவிங்ஸ் பாண்ட் 5% தான் சார். அதுலயே நீங்க கீழே பாத்தீங்கன்னா, இது ஏன்னா அந்த சைட்குள்ளேயே நான் போய் பார்த்தது தான். இது 5% பர் ஆனம்னு போட்டிருக்கு பாருங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? துபாய்ல பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஆமாங்க, ஆமா. அங்க ட்ரூ தான். மிடில் ஈஸ்ட்ல நீங்க பண்றது ஓகே. அங்க இப்ப ஆஸ் இந்தியன் இன்வெஸ்டருக்கு இது அட்ராக்டிவான்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது வந்து நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, இது எவ்வளவு பர் ஆனம் கொடுக்குறாங்க? 5% பர் ஆனம். அதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்லயே இருக்குதுன்னு தான் நான் உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. மந்த்லி இன்கம் அது போஸ்ட் ஆஃபீஸோட அவங்களோட வெப்சைட்லயே தான் போனதுங்க இது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோட இன்னைக்கு டேட்ல வந்து இது என்ன நம்ம வந்து பார்க்கணும், ரிவைஸ்டு என்ன நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா, இது 7.4% பர் ஆனம். இதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த பர் ஆனம்ன்றது அந்த இயர்லி பேசிஸ்ங்க. அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. மந்த்லி நமக்கு வந்து பே பண்ணுவாங்க. அதே தான் முன்னாடி நீங்க இந்த பாண்ட் இது பார்த்தது கூட, அது வந்து 5% பர் ஆனம். அதை வந்து மந்த்லி பேசிஸ்ல இந்த 3 மாசம் முடியும் போது உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் இன்வெஸ்டருக்கு இது ரொம்பவே அட்ராக்டிவ். நம்மளோட மந்த்லி இன்கம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போறதுங்க. அதுல வந்து மினிமம் அமௌண்ட் 1000 ருபீஸுங்க. இதுல வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். சிங்கிள் அக்கௌண்டா நம்ம ஓபன் பண்ணோம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 9 லட்சம் ரூபா. அடுத்தது ஜாயிண்ட் அக்கௌண்டா போறோம்னா ஒரு 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா போய்க்கலாங்க. 2 இல்ல 3 பேருங்க. அதுல வந்து 15 லட்சம் ரூபாங்க. யார் யார் ஓபன் பண்ணலாம்? சிங்கிள் அடல்ட். ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா அப் டு 3 adults. கார்டியன், அது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர். இல்லைன்னா வந்து யாராவது நமக்கு வந்து அவங்களுக்கு கார்டியன் இருக்காங்க, கொஞ்சம் மனநல சரியில்லைன்னா அவங்களுக்கும் நமக்கு வந்து கார்டியனா இருக்கிறவங்க கூட அவங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மைனருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு மேல இருந்தா ஓன் நேம்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ப்ரீ மெச்சூர் க்ளோஷருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து நினைச்சா கூட ஃபர்ஸ்ட் 1 இயர்க்குள்ள க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. அப்படி கம்பல்சரி லாக்இன். 1 year லாக்இன். ஆமா. நோ டெபாசிட் ஷெல் பி வித்ட்ரான். அப்ப கம்பல்சரி லாக்இன் 1 வருஷத்துக்கு. இதே வந்து ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து பிரேக் பண்றோம், க்ளோஸ் பண்றோம்னா டிடக்ஷன், அதாவது எக்ஸிட் லோடு மாதிரி இங்க அப்ளிகபிள்ங்க 2%. ஓகே. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸிட் லோட் மாதிரி இங்க அதே மாதிரிங்க. அப்ப 15 லட்சம் ரூபாய் இப்ப மேக்ஸிமம் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி நம்ம திங்க் பண்றோம்னு வச்சுங்களேன். அப்ப 15 ரூபாய் போடுங்க, 30,000 ரூபாய் பிடிச்சிருவாங்க. அதே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க, 5 வருஷத்துக்குள்ள அப்படின்னா 1%ங்க. அப்போ ஒரு 15,000 ரூபாய் பிடிப்பாங்க. மெச்சூரிட்டி வந்து 5 வருஷம் சார் கம்பல்சரி. அப்ப நீங்க டெபாசிட் நீங்க இது போடுறோம், நமக்கு வந்து மாசம் இதுல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். அது என்னன்றது நம்ம கால்குலேஷன்ல பார்ப்போம் அடுத்த பேஜுக்கு. 9 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சிங்கிள் அக்கௌண்டா ஹோல்டு பண்றாங்க. அப்ப மேக்ஸிமம் 9 லட்சம் ரூபாய் போட்டாருன்னா 7.4% இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா லாக்இன் பீரியட் பாருங்க 5 years. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் லாக்இன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3 இயர்க்குள்ள 2% பிடிப்பாங்க. நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். தேர்ட் இயர்ல இருந்து 5th இயர்க்குள்ள வந்து பிரேக் பண்ணா 1% பிடிப்பாங்க. அவ்வளவுதான் சார். மாசம் பாத்தீங்கன்னா 5,550 ரூபாங்க. இதே அவங்க இதுல நீங்க ஷேர் பண்ண ஆர்டிகல்ல போட்டிருக்குது பாருங்க, 9 லட்சம் ரூபாய்க்கு 18,000 இம்பாசிபிள்ங்க. அதனால நம்ம வந்து பிளைண்டா எந்த ஒரு பிளாக் ஏதோ ஒரு ஆர்டிகல் நம்ம படிக்கணும். ஏன்னா சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சில டைம் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பர்டிகுலரா இப்ப இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி சொல்றாங்கன்னா டைரக்டா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் விசாரிக்கலாம் இல்லைங்களா? இல்ல நமக்கு அந்த வெப்சைட்ல இருக்குது, அங்க போய் செக் பண்ணோம்னாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இதுல வந்து இதாவது ஓகேங்க, இதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் இது பண்ணி சில டைம் பாத்தீங்கன்னா ஸ்கேம்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ல இல்ல சில டைம் யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் கூட போடுறாங்க இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் காஷியஸ் வியூவா இருக்கணும்ன்ற நான். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா நமக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்றது பர் ஆனம் பேசிஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்துச்சுனாவே அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க அட்ராக்டிவா இருக்குது, அது வந்து ரியல் டைம்ல பாசிபிளா, அதே மாதிரி இந்த ஸ்கீம் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இருந்தா அதோட ரெகுலேட்டர் யாரு, அப்ப நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா செபி, இதே வந்து பேங்க்ல ஏதாவது டெபாசிட்னா ஆர்பிஐ,
இன்சூரன்ஸ் ரிலேட்டட்னா ஐஆர்டி இது யாராவது ரெகுலேட்டர் கீழே வராங்களா இல்லையா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணுங்க. இப்போ வந்து என்னோட சாய்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா அதுல 7.4% கொடுக்குறாங்க. இப்போ வந்து கார்பரேட் எஃப்டில போனோம்னா ஏன்னா நமக்கு தேவை கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா, அதுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல போனா என்ன ஆஃபர் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க நம்ம 5 இயர்ஸ் போறோம், இங்கேயும் நான் அதே 60 மாசம் எடுத்தாச்சுங்க. ஒரு 9 லட்சம் ரூபாய் நம்ம போடுறோம்னா மந்த்லி பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க ஆஃபர் பண்றது 8.47%, மந்த் ஆன் மந்த் 6,353 rupees வருதுங்க சார். ஓகேங்களா, இதையும் கன்சிடர் பண்ணலான்ற நான். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம பாக்குறோம்னா இதுவும் மந்த்லி பேசிஸ்ல நமக்கு வேணும்னா இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம்ல வந்து இதே 2 பேர் போடுறாங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா 15 லட்சம் ரூபா, அவங்களுக்கு என்ன மந்த் ஆன் மந்த் இன்கம் வரும்னு பாத்தீங்கன்னா 9,250ங்க. இதே நம்ம ஸ்ரீராம் எஃப்டில நம்ம போடுறோம்னு வச்சுங்க, அதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மந்த் ஆன் மந்த் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 lakhs அதே 60 மாசத்துக்கு போடுறோம், 10,588 rupeesங்க மந்த் ஆன் மந்த். ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து 8.47%ங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன், ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல கிடையாதுங்க. இங்க வந்து சீனியர் சிட்டிசனா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட் கிடைக்கும், விமன் டிபாசிட்டரா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்ல கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பெனிஃபிட்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல கிடையாது. ஸோ இங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து 8.97% ரிட்டர்ன், அதாவது வந்து மந்த் அண்ட் மந்த் வந்து 11,213 ரூபாய் கிடைக்குங்க 15 லட்சம் ரூபாய் நீங்க போடுறதுல. இதே வந்து நீங்க விமனாவும் இருக்கிறீங்க சீனியர் சிட்டிசனாவும் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9.07%, அதுல வந்து 11,338 rupees வருதுங்க மந்த் ஆன் மந்த். ஸோ கம்பேரிட்டிவ்லி என்ன கேட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுக்கு இது கொஞ்சம் பெட்டர். இன்னும் என்னோட பர்சனல் வியூ கேட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சைட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைட்ல. இதுல வந்து நான் வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேட்டிவ் பர்பஸ் தாங்க இந்த ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணல. ஹிஸ்டாரிக்கலா அது என்ன கொடுத்துருக்குன்றது எடுக்கிறோம் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டோட. இது வந்து ரியல் டைம் டேட்டாங்க. இது அதை வந்து இப்போ நான் கரெக்டா இப்போ இன்னைக்கு டேட்ல என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால ஒரு 5 years பேக்ல போயிட்டு 1st April 2020 ஒருத்தர் வந்து லம்சம் 15 லட்சம் ரூபாய் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல போடாம இல்ல வந்து ஸ்ரீராம் எஃப்டி மாதிரி போடாம ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல கன்சர்வேட்டிவ் தான் எடுக்கிறாரு. அவர் வந்து ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டருங்க. லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்னு கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, 20 to 30% அந்த ரேஞ்சில தான் ஈக்விட்டி போர்ஷன் இருக்கும், 70 to 80% வந்து டெட்ல தாங்க இருக்கும். அதுதான் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட். இல்ல நம்ம கொஞ்சம் எடுக்கிறோம், அதாவது அவங்கவுங்க இண்டிவிஜுவலா அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல வச்சு இதையும் கன்சிடர் பண்ணலான்ட்டுங்க அப்படி சூஸ் பண்றாங்க. 1st April 2020 அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. மந்த்லி பாருங்க 12,000 rupees நம்ம வித்ட்ரா பண்றோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ரேஞ்சிலேயே வந்து கன்சிடரபிளா மேக்சிமமா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. நம்ம வந்து ஸ்ரீராம் எஃப்டியா இருக்கட்டும் இல்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை கன்சிடர் பண்ணும்போது நான் வந்து வித்தவுட் லாக்இன், ஏன்னா நமக்கு இதுல இருக்கிற அட்வான்டேஜா உங்களுக்கு லாக்இன் கிடையாது, மற்ற ரெண்டுத்தையும் உங்களுக்கு லாக்இன் இருக்கு. இங்க லாக்இன் இல்லாம 12,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா டில் டேட் வரைக்கும் நீங்க இந்த ஒரு 5 வருஷத்துக்கு டோட்டலா 60 இன்ஸ்டால்மெண்ட் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் மட்டுமே 7,20,000 ரூபாங்க. கரண்ட் வேல்யூ வந்து 15 லட்சம் ரூபா வந்து 18,23,832 ரூபா வளர்ந்துருக்குங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்க பாருங்க, இது வெறும் லோ ரிஸ்க் இன்வெஸ்டருக்கு நமக்கு வந்து பிரின்சிபல் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 13.48% கொடுத்துருக்கு. இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்லங்க ஃபார் பெட்டர் சார், ஃபார் பெட்டர். அதான் ஆனா வந்து இதுல இருக்கிற அந்த என்ன புரிஞ்சுக்கணும் ஆஸ் இன்வெஸ்டர்னா மற்ற ரெண்டும் பியூர் டெட் கேட்டகரி. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 to 30% ஈக்விட்டி போர்ஷன் இருக்குது. அதனால இது எல்லாருக்கும் சூட்டபிள் கிடையாதுங்க. ஆனா இந்த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் அந்த எடுக்கிற ரிஸ்க்குக்கான ரிட்டர்ன்ஸுக்கு ரிவார்டு. அப்ப ஆஸ் அ இன்வெஸ்டர் அவங்களுக்கு எடுக்க முடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது வந்து இல்ல நான் வந்து கொஞ்சம் மாடரேட் என்னோட ரிஸ்க் ப்ரொஃபைல்ல அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுலயே வந்து இன்னொரு ஃபண்ட் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இதுல ஃபண்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டர், ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல்னு நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னத்துல வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா பாத்தீங்கன்னா 3 கேட்டகரிங்க, லோ, மாடரேட், அக்ரெசிவ். அப்ப வந்து ஒரு மாடரேட்டா இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்விட்டி போர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாங்க. அப்ப 35 to 55% டெட்டுங்க, 45 ல இருந்து 65% ஈக்விட்டி. இந்த மாதிரி போறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 60 இன்ஸ்டால்மெண்ட் தான் அவர் எடுக்கிறாரு, மாசம் மாசம் 12,000 ரூபாய் எடுக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 15 லட்சம் ரூபாய். ஆனா வளர்ந்த அமௌண்ட் பாருங்க 25 லட்சமா வளர்ந்துருக்குங்க. 25,14,745 ரூபாய். இது ஆக்சுவல் டேட்டாங்க.
ஓகே சார். ரியல் டைம் டேட்டா இது. அப்போ 19% கிட்ட கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஹையா இருக்கிறவங்க, ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் எடுக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இன்னொரு ஒரு டேட்டா ரியல் டைம் டேட்டா தான் ஷேர் பண்ணிருக்கோம் நம்ம. அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அதே 15 லட்ச ரூபா தான் வித்ரா பண்ண அமௌண்ட்டும் சேம் தாங்க. 12,000 ரூபாய் மாசம் மாசம் 5 வருஷத்துக்கு 60 இன்ஸ்டால்மெண்ட் வித்ரா பண்றாரு. வித்ரா பண்ணது 7,20,000 தான். அந்த 15 லட்சம் வளர்ந்தது பாருங்க 41,11,497 ரூபாங்க. ரிட்டர்ன்ஸ் 30% கொடுத்துருக்கு 30% சார். கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுதான் வந்து வேரியபிள்ங்க. இதுதான் அவங்க வந்து ஆக்சுவலா என்ன நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி வார்னிங்கோ டிஸ்க்ளைமர்ன்ற மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டா கேட்கறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லினா நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல வந்து எந்த அளவுக்கு போர்ஷன் டெட் இருக்கு, எந்த அளவுக்கு போர்ஷன் ஈக்விட்டி இருக்குன்னு அந்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இதே வந்து நம்ம வந்து இதுலயே கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. பியூரா நான் டெட் தான் போகணும், அந்த பிக்சட் டெபாசிட் மாதிரி நமக்கு டெட் மாதிரி போனோம்னா இருக்குங்க. அதுல வந்து ஆவரேஜா 7-8% வருங்க. இதுல நமக்கு அட்வான்டேஜ் என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க லாக்இன் கிடையாது இல்லைங்களா. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்ன்றத நம்ம இதுல சொல்ல வரோங்க. இந்த வீடியோ இந்த கண்டென்ட்ல நம்ம சொல்ல வர்றதுங்க. அதுல நமக்கு அட்வான்டேஜ் என்னங்க, நமக்கு பண தேவை எப்ப இருக்கும்னு தெரியாது இல்லைங்களா. ஒருவேளை நம்ம பணம் இருக்கும் போது அதுவே லாக்இன்ல இருக்கு, அதுக்காக நம்ம பெனால்டி கொடுக்கணுமா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்க வந்து எப்ப வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம்ன்றது. அதாவது பியூர் டெட் ஃபண்ட்ல போனீங்கன்னா 7-8% வருது. அது வந்து உங்களுக்கு ஈக்விட்டி போர்ஷனே கிடையாது. இல்ல லைட்டா எனக்கு ஈக்விட்டி போர்ஷன் இருந்தா பரவாயில்ல, நான் ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டர், அப்படி கொஞ்சம் போர்ஷன் ஒரு 20-30% குள்ள ஈக்விட்டி நான் எடுக்கிறேன்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அதே வந்து மாடரேட்டா நீங்க இருக்கிறீங்கனாலும் இருக்குது. இல்ல வந்து அக்ரெசிவா இருக்கும் போது கொஞ்சம் ஈக்விட்டி போர்ஷன் என்னால எடுக்க முடியும் ஹையா இருக்கும் போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் சார். சார் இது நம்ம பண்ணது எல்லாமே மொத்தமாவே நம்ம வந்து இன்னும் ஹை ரிஸ்க் கேட்டகரியே போல, கன்சர்வேட்டிவ், பேலன்ஸ்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரெசிவோட நிறுத்திட்டோம். ஃபுல் ஈக்விட்டி போனா இன்னும் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஆமா, ஃபுல் ஈக்விட்டி போனா ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஆனா நான் இங்க கொண்டு வராததுக்கு ரீசன் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல வந்து நம்ம ஃபுல் ஈக்விட்டி கன்சிடர் பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து ஏர்லியர் நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுங்க. அதாவது இத பத்தி ஓரளவுக்கு லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஒரு பக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4-5 வருஷம் தேவையானதெல்லாம் வந்து டெட் பியூர் டெட்ல வச்சிடலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 5 வருஷத்துல இருந்து அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு தேவையானதை ஹைபிரிட் ஃபண்ட்ல வச்சிடலாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிறத பியூர் ஈக்விட்டியா வச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன், ஏன்னா இந்த சாம்பிள் வந்து நம்ம எல்லாத்தையும் காட்ட முடியாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்காக நம்ம ஷேர் பண்ணோம். ஆனா வந்து ரியாலிட்டியில நீங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலா அந்த மாதிரி 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜில நம்ம எடுத்தோம்னா மச் பெட்டர் ரிட்டர்ன் அட் லோ ரிஸ்க்லயே நம்மளால பார்க்க முடியும் சார். ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.